இப்போ லெஹெங்கால பாக்கெட் ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பேப்பரில் கட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த சைடில் 12 இன்ச், இந்த சைடில் 7 இன்ச். அதுக்கப்புறம் 4 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன், இங்கேயும் இங்கேயும். இப்போ அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன், இந்த பக்கம் ஒரு 2 இன்ச். இப்போ பாக்கெட்டுக்கு நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி இது பண்ணி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து ஒரு சின்ன ஒரு இது பண்ணி இப்படி மார்க் பண்ணியிருக்கேன். இது கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு, எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு தெரில. இது கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாக்கெட் கட் பண்ணியாச்சு பேப்பரில். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 12 இன்ச் இருந்தது டோட்டலாக. இந்த இடத்துல ஒரு 4 இன்ச் இருக்குது. இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் அந்த ஷேப்லேயே என்னோடய ஃபேப்ரிக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒட்டு போட்டிருக்கேன், ஏன்னா இது ஒரே பீஸாக கிடைக்கல. ஸோ 2 பீஸாக வச்சு தைச்சிருக்கேன். இது லெஹங்காவோட சைடில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இது இருக்குது. இது இந்த சைடில் இப்படி வர மாதிரி தைச்சிருக்கேன். இதுலேருந்து ஒரு 2 இன்ச் பார்த்தீங்கன்னா இதில் க்ளோஸ் பண்ணி இதில் ஒரு பட்டன் வச்சுருக்கேன். இப்போது இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்கெட் பீஸை நான் வந்து இதில் தைச்சி வச்சுருக்கேன். இப்படி தொங்கிட்டுருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஏற்கனவே இங்கே டாப்பில் வந்து என்னோடய ஓப்பனிங் நான் கொஞ்சம் விட்டுருக்கேன். இங்கேருந்து மேலேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து நான் ஓப்பனிங் விட்டுருக்கேன். இது வந்து ஓப்பனாக இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள பீஸை நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இதில் ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னா, இந்த பாக்கெட் ஃப்ளாப் இருக்குல்ல, இதில் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஃப்ரண்ட் இதை எடுத்து அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு இங்கே க்ளோஸ் பண்ணுவோம். மீதி இடத்த ஓப்பனாக விட போகிறோம். ஸோ வந்து இது ரெண்டையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து தைக்க போகிறோம். ஆனால் இந்த பாக்கெட் இடத்துல ஒரு 2 இன்ச்சுக்கு க்ளோஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி கீழேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு க்ளோஸ் பண்ண போகிறோம். மீதி இடம் ஓப்பனாக இருக்கும். அப்போ தான் நம்ம பாக்கெட் கை விட முடியும். அதுக்கப்புறம் மீதி உள்ளது கம்ப்ளீட்டாக நான் வந்து தைச்சிட போகிறேன். இது வந்து லெஹங்காவோட ஓல் சைடு. இப்போ ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் நான் தைச்சிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இவ்வளோ தூரத்துக்கு நான் தையல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இடத்த நான் ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் தைக்காமல் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கீழேருந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து கீழே வரைக்கும் நான் தையல் போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா, இந்த பாக்கெட் ஃப்ளாப்பை இது வந்து ஃப்ரண்ட்டில் உள்ள இதோட இப்படியே இது ஃபுல்லாக வெறும் இந்த லைனிங் கிளாத்தில் மட்டும் இந்த இதை நான் தைக்க போகிறேன். இது வந்து ஃப்ரண்ட்டில் உள்ள கிளாத்தில் தைக்கக்கூடாது. இது வெறும் லைனிங் கிளாத்தை மட்டும் எடுத்து இந்த பார்டரை அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பேக் சைடில் நான் இந்த இதை வந்து வெறும் லைனிங் கிளாத்தில் மட்டும் வச்சு தைச்சி முடிச்சிருக்கேன். இது ஃபுல்லாக ஒரு தையல் போட்டிருக்கேன். இதில் மெயினான கிளாத்தில் போடலை, வெறும் லைனிங் இதில் இது பண்ணியிருக்கேன். இப்போ இதை திருப்பி காட்டுறேன். இப்போ இது திருப்பிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பாக்கெட் தட்டு கை ஈஸியாக உள்ளே போகுது. நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. வெளியில் எதுவும் பிடிக்கல, இதில் இருக்குது. இதில் அடுத்தது என்ன பண்ணணும்னா, ஒரு லாஸ்ட் ஸ்டெப் இந்த ஏரியா இருக்குதுல்ல, ஓப்பனான ஏரியா, இதை கொஞ்சம் மடித்து இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட போகிறோம். இப்போ இதில் ஃப்ரண்ட் இதில் இந்த இடத்துல மட்டும் நான் ஒரு தையல் போட்டிருக்கேன். அப்போ நமக்கு பாக்கெட்டுக்குள்ளே இது பண்ணுறதுக்கு இது செப்ரேட்டாக இருக்கும், இது ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லெஹங்காவில் பாக்கெட் ரெடி ஆயிடுச்சு.